पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु நம ஸ்ரீநிதயே நமஹா. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் இனிய நல்வாழ்த்துக்கள். 1961 ஆண்டு 15 வயசாகாத சமயம் சென்னையிலே, அப்பொழுது கோடம்பாக்கத்திலே குடியிருந்தோம். அதற்கு முன் கும்பகோணத்திலே பல நாள் இருந்து திருத்தாப்பனாருக்கு காவேரியிலே ஸ்நானம் பண்ணி காவேரி ஸ்நானம் பண்ண முடியவில்லையே சென்னையிலே என்று ஒரு வருத்தம். அதற்காக அவர் 15 நாளைக்கு ஒரு தடவை பௌர்ணமி அமாவாசைகளில் கடலில் போய் நீராடிட்டு வருவார். கடல் நீராடுதல் என்பது பௌர்ணமி அல்லது அமாவாசையில் தான் செய்யணும் அப்படின்னு மரபு. மற்ற நாள்களில் கடலை தீண்டக்கூடாது. கடலை தீண்டினால் அது ஒரு தூய்மையை இழக்கக்கூடிய செய்தி. ஆனால் அலையில் போய் காலை வைக்கிறாங்கன்னு நம்மளை கேட்காதீங்க. பீச்சில் கடலை பார்க்கலாம், ஆனால் தீண்டக்கூடாது. அதே மாதிரி அரசமரம், மரங்களுக்குள்ளே நான் அரசமரம் என்று கிருஷ்ணன் கீதையில் சொல்லியிருக்கான், உண்மைதான். ஆனால் சனிக்கிழமை மட்டும்தான் அரசமரத்தை தொடலாம். மற்ற நாளில் அரசமரத்தை தொடக்கூடாது. சுற்றி வரலாம். அப்படி ஒன்றொன்றுக்கும் ஒரு நியதி வச்சுருக்காங்க முன்னோர்கள். அதனால் பௌர்ணமி அமாவாசை அந்த தினங்களில் கோடம்பாக்கத்தில் திருவல்லிக்கேணி போய் கடலில் நீராட்டி திரும்பி எழுந்துருள்வார். சில சமயம் நானும் போய் ஸ்கூல் தான் அப்பெல்லாம் ஜாலியாக போயிட்டு வருவோம். திரும்பி வரைச்சே நடந்தே கூட வந்துடுவோம் திருவல்லிக்கேணிலேருந்து கோடம்பாக்கத்துக்கு. அது ஒரு காலம். அப்போது அவருக்கு ஒரு ஆறில் குளித்தே காவேரியில் குளிக்கலையேங்கிற குறை இருந்ததை யார்கிட்டையும் சொன்னார். அவர் சொன்னார், சென்னையில் கூட வட சென்னையில் போனால் கொடுதலை அப்படின்னு ஒரு ஆறு வருது, அதில் தண்ணி ஓடணும். கூவமடையார் மாதிரி இல்லை, அது இன்னும் கிடலை. நீங்கள் வேணால் கொடுதலையாரில் குளிச்சுட்டு வாங்களேன் அப்படின்னு சொன்னார். சரின்னு திருத்தப்பனார் கொடுதலையாருக்கு அவரும் நானும் கிளம்பினோம். கூட எங்கள் மாமா பையன் குமாரனோட பெரியவன், கண்ணன்னு பேர் அவர். ஆக மூவர் போகிறோம். ஏதோ ஒரு பஸ்ஸை பிடிச்சி வட சென்னைக்கு போயிட்டோம் காலங்காலத்தால். அந்த வடக்கு சென்னையில் அந்த கொடுதலையார் எங்கேன்னு கேட்குறோம். அங்கே வருது இங்கே வருதுன்னு சொல்கிறாங்க. அந்த கொடுதலையாரை தேடிக்கொண்டு போகிறோம். அழகான மரங்கள் அப்போ இருந்தது. இப்போ எப்படி இருக்கோ அந்த இடம் தெரியாது எனக்கு. அப்போது திருத்தப்பனார் என்கிட்ட ஒரு ஸ்லோகம் நான் இப்போ எழுதியிருக்கேன் கேளுன்னு சொன்னார். என்னென்னா, ஒரு மரத்து மேலே ஒரு கிளி, அந்த கிளியை பார்த்துட்டு ஒரு பூனை. அதை பார்த்தையான்னு கேட்டார். அந்த கிளியே ஊற்று பூனை பார்க்குறது. நமக்கு நல்ல இறை. இந்த கிளியை எப்படி மடக்கி பிடிச்சி கதறலாம், பசியை தீர்த்துக்கலாம்னு அந்த கண்ணில் அந்த பார்வை தெரியுது. கொலவரிங்கிறனால இது கண்ணில் தெரியுது. அதோட அந்த கிளியை பூனை பார்த்துட்டுருக்கு. அதை திருத்தாப்பனார் சொல்கிறார், ஏ பூனையே, நீ கிளியை பார்க்குற, அதே சமயத்தில் அந்த பூனையை தூரக்கிறது ஒரு நாய் பார்க்குறது. அது எப்படியாவது அதை கொதறி சாப்பிடலாமா, அந்த நாய்க்கிட்டேயும் அந்த கொலவரி தெரியுது. அப்பா பூனை, நீ கிளியை பார்க்குற, ஒன்றா நாய் பார்க்கறது அப்படின்னு ஒரு பாதி கவிதை பாடினார். மீதி பாதி எப்படி வேணும் சொல்லு அப்படின்னு என்னை பரீட்சை பண்ணினார். எனக்கு அப்போ பண்ண வரல. அப்புறம் அவரே பண்ணி கொடுத்தார் மீதி பாதி. இப்படி தான் உலகத்தில் ஒன்றொன்றுக்கும் இறைன்னு சொன்னால் சின்னரா. நாம் அடிக்கடி இறைன்னு இறைவனை சொல்கிறோம், அது பெரியரா. இது சின்னரா, அதாவது சர்க்கரைக்கு போடுறரா. கற்கண்டுக்கு போடுற ராவை போட்டால் இறைவன் கடவுள், சர்க்கரைக்கு போடுற ராவை போட்டால் இறை சாப்பாடு தீனி. வாரியார் சுவாமிகள் இறை தேடும் பொழுது இறைவனையும் தேடுன்னு கொஞ்சம் நியாயமாக சொல்லுவார், கேட்டிருப்பீங்க. அந்த மாதிரி பூனைக்கு கிளி இறை, பூனை நாய்க்கு இறை, இப்படி இறைவன் அதற்கு இறை வச்சிருக்கான் பார் அப்படின்னு நியாயமாக சொன்னார்.